வணக்கம். அ காளான் பறிச்சதுக்கப்புறம், அந்த பெட்ல அந்த ஹோல்ஸ மறுபடியும் ஓட்ட போட்டு விடணுமா? இல்ல தண்ட உள்ள அமுக்கி விடணுமா? இல்ல கட் பண்ணி எடுக்கணுமா? அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்குறீங்க. அதாவது நார்மலா காளான் வருது அப்படின்னா, ஒரு பெட்டு போட்டு ஒரு 20 நாள்ல வரும். வந்ததுக்கப்புறம் அத ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எதுவுமே பண்ண வேணாம். அப்படியே விட்டுருங்க. மொத்தம் ஒரு லைஃப் டைம் மொத்தம் 60 நாள். ஒரு 50 நாளைக்கு மேல வேண்டாம். அத ஒரு அமுக்கு வேணா அமுக்கி விடலாமே தவிர, நீங்க அதில மறுபடியும் ஏதாவது ரீவொர்க் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிலாம் ஏன்னா ஒரு ஒரு 100 பெட்டு, 500 பெட்டுக்குள்ள பண்றீங்கன்னா, அத ரீவொர்க் பண்ணிட்டே இருப்பீங்க. 2000 பெட்டு, 3000 பெட்டு போடுறவங்க அப்படி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ, அதனால தேவை கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா காளான் வரும். நீங்க எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண தேவை கிடையாது. ஒரு தடவ ஃபார்மிங் ஆயிருச்சு, கரெக்ட்டா ஃபார்மிங் ஆயிருச்சு அப்படின்னாலும், நீங்க காளான் பறிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்து காளான் வரும். அத நீங்க எதுவும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கீறி விடணும், இல்ல கவர பிச்சு விடணும். இந்த மாரி நெறைய சொல்றாங்க. எதுவுமே தேவை கிடையாது. ஒரு தடவ காளான் பறிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அதுவே அடுத்தடுத்த ஈல்டு வந்துகிட்டே தான் இருக்கும். எந்த ஒரு இஷ்யூ இருக்காது. சரிங்களா? லாஸ்ட் வீடியோல கேட்டிருந்தீங்க. ஒரு பெட்டோட டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தேன். பட் அதில எவ்வளோ வெயிட்டு, எவ்வளோ விதை யூஸ் பண்றது, காளான் எவ்வளோ வரும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்ததுல ஒரு பெட்டுக்கு பார்த்தீங்கன்னா, 160 கிராம் டூ 200 கிராம் விதை யூஸ் பண்ணுங்க. ஆ அதோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 1/2 கிலோலேருந்து 3 1/2 கிலோ வரையும் நம்ம யூஸ் போடுறோம். ஸோ அந்த பெட்டுக்கு தான் அந்த 60 நாள் கணக்குல 3/4 கிலோ காளான் தாராளமா இருக்கலாம். ஸோ எந்த ஒரு வேஸ்டேஜ்லாம் போக ஆவரேஜா 3/4 கிலோ காளான் வரும். அப்படி வந்தாலே ஓகே தான். சரிங்களா? ஸோ மத்தபடி எல்லாருமே சொல்ற மாரி 1, 1 1/2லாம் எனக்கு தெரிஞ்சு பாசிபிள் கிடையாது 1 1/2லாம். வேஸ்டேஜ்லாம் போக நான் சொன்ன மாரி தண்டோட தூக்கி வச்சு நல்லா பெருசா விட்டு வச்சு செக் பண்ணா வரும். பட் ஆவரேஜ்லாம் வராது. நெறைய பேர் அந்த மாரி வீடியோஸ் பார்த்துட்டு கேட்குறீங்க, வரல ஈல்டு கம்மியா வருது, என்ன பண்ணுறதுன்னு? ஈல்டு அவ்வளோதான் வரும். எதா இருந்தாலும் ப்ராக்டிகலா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வருதோ அதுதான். ஸோ மத்தவங்க சொல்றாங்க அப்டின்னா, அவங்க நான் சொன்ன மாரி ஒரு பேக்ல ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்களே தவிர, எல்லா பேக்கும் ஆவரேஜ் பார்த்தா அது வரவே வராது. ஸ்பான் மேக்கர்ஸ் நெறைய பேர் சொல்றாங்க அப்டின்னா கூட இதுதான் ரீசனு. அது யாரோ ஒரு ஆள் சொல்லியிருப்பாங்க இந்த மாரி. அத வச்சு அவங்க சொல்றாங்க. பட் எல்லாத்துக்குமே அது வராது. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ ஒரு பேக்குக்கு 3/4 கிலோ ஈல்டு வந்தா ஓகே தான். நீங்க பேக்க ரீவொர்க் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு தடவ ஈல்டு எடுத்ததுக்கப்புறம் அது எதுவும் வேற எதுவும் டிஸ்டர்ப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா ஈல்டு வந்துகிட்டே தான் இருக்கும். கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணுங்க. அழுகுற பேக்க மட்டும் அப்பப்ப எடுத்து ரிமூவ் பண்ணுங்க. நீங்க அத கவர கிழிச்சு விட்டாலோ, ஏதோ பண்ணாலோ அது மறுபடியும் கொசு இல்ல அந்த பெட் அழுகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால காளான் பறிச்சுட்டு அந்த இடத்த எதுவும் பண்ண வேணாம். அப்படியே விட்டுருங்க. அடுத்த ஈல்டு ஆட்டோமேட்டிக்கா வரும். சரிங்களா? ஸோ வேற எதுவும் டவுட் இருந்தா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட் வீடியோக்கு நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த வெயிட்டு, சீட்ஸ்லாம் கேட்டு கண்டிப்பா யூஸ்ஃபுல் நான் மத்தவங்களுக்கு சொல்ற அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இதில ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணுங்க. பாய்.